அவர் அன்பு பிள்ளை இப்ப ஒரு படம் எடுத்தாரு மாமன்னன், என்ன நடிச்சாரு? நடிச்சாரு. அப்ப அப்பாவுக்கு அவரே வந்து ஒரு பாதுகாப்பா இருப்பாரு. இப்ப பாதுகாப்பா இருந்தாங்க, போகணுமா போக கூடாதா? இந்த பக்கத்து இப்ப வர்றாரு, நான் தாண்டா அடுத்துன்னு பரப்பிட்டு வர்றாரு. யாரு? விஜய். தீப்பந்தம் எடுத்து தீண்டாமையை கொளுத்து, இதுதான்டா என் கருத்துன்னு. சரி இல்ல ஊருக்குள்ள பிறக்க வேண்டும் பேரப்பிள்ளை சொன்னாங்க சொல்லியா? அப்ப இப்பெல்லாம் பாடி புட்டு இப்பெல்லாம் ஆடி புட்டு கப்புச்சு பண்ணிருக்கிறாங்க. ஒரு பயிலும் போக மாட்டேன். ஏன் நீங்களுக்கு புத்தி வரல? ஒரு மாணவன் தனது அரசாட்சியில் இப்படி நடந்து போச்சு. அப்ப அந்த மாணவனுக்கு என்ன பாதிப்புன்னு, சரி முதல்வர் கூட கொஞ்சம் வயசு முதிர்ந்தவர், கொஞ்சம் அதிக வேலை இருக்கு. அந்த கல்வித்துறை அமைச்சர்னா ஒரு இளைஞர் தானே, நேரையா அங்க போகல? அவர் கூட ஒரு இதில் நடிச்சிருக்கிறாரு, டிவி நாடகத்துல. பாத்துருக்கீங்களா? நல்லா நடிக்கிறாங்க அவன். ஆனா மக்களுக்கு எவனையும் பார்க்க மாட்டாங்க. அதாவது அரசியல்ல தலித்துகளை வச்சு நீங்க வந்து சினிமா படம் எடுப்பாங்க இவருக்கு. ஆனா தலித் இளைஞர்களே கவனமாக இருங்கள். அவன் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இல்ல விஜய் கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டால் அந்த ஸ்பாட்டுக்கு போகக்கூடிய போராடக்கூடிய ஒரே கட்சி தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் தான். ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தான்.